கரவசை எழுப்பி உற்சாகப்படுத்தி எத்தனையோ நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கிடந்து வணக்கத்தை கொண்டு ஏன் இங்கு வந்தால் எதற்காக இங்கு வந்தால் இந்த பெண்மணி என்று கவனிக்கும் பொழுது முன்பொரு சமயம் எனது பாட்டனாகப்பட்ட மகாவிஷ்ணு கண்களில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்களி அமிர்தவள்ளி தெய்வயானை எனும் பெயரோடு எம்பெருமான் முருகபெருமானை வந்து அடைந்து விட்டார். இளையவரான சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகபெருமானுக்காக விதிக்கப்பட்ட காட்டில் திணிக்காட்டில் காவலை மேற்கொண்ட ஆளோலம் சோயின் ஆயுள் கொண்டிருக்கிறார் பெண்மணி. பெண்மணிக்கு சந்திக்க வேண்டும். சந்தித்தால் தான் பெண்மணிக்கு முருகபெருமானுக்கும் வெகு சீக்கிரம் திருமணம் நடத்தலாம் வேண்டும். திருமணம் என்றாலே 8 வகை திருமணம். பிரம்மம் பிரசாவதியம் ஆரிடம் தெய்வம் காந்தரும் அசுரம் ராட்சசம் பைசாசம் என்று சொல்லக்கூடிய 8 வகை திருமணத்தில் காந்தரம் என்று சொல்லக்கூடிய கள வகை திருமணத்தை முடித்து திருக்காட்சி தர வைக்க வேண்டுமே. காதல் 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 இல்லையே சாதல் என்ற வகையில் இதயத்தை ஒன்று சேர்த்து வைத்து பார்க்க இதயம் ஒரு கோவில் இதயம் ஒரு பாடல் இதயம் ஒரு கோவில் அதில் ஒரு பாடல் இதில் வாழும் இசையை மலரா நாளும் சூட்டுவே இதயம் ஒரு கோவில்
கரவு சைடு பெண்மையில உற்சாகப்படுத்த துணை முடிஞ்சாங்க ஆமா அப்பேற்பட்ட வகையில் பெண்மணி சந்திக்க வேண்டும், சந்தித்து முருகபெருமானுக்கே திருமணம் முடித்திருக்கணும். திருமணம் என்றாலே சாதாரண திருமணமா? காதல் திருமணம். காதலிச்சிருக்கீங்களா நீங்களா? ஏன் சாமி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, யாராச்சும் தடுத்துறீங்க. சரி அப்படியா? ரசிகர் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். சிந்தை அடைக்க சிறப்புடைய காற்றை அடைக்கு விந்தை அடைக்கு வேள்வி சிதறலை உள்ளக வளர்க்காக பெறப்பட்ட வகையில் பெண்மணியை சந்திக்க வேண்டும். சந்தித்தால்தான் கழகமும் நியாயமும் நிச்சயம் பிறக்கும் என்ற வகையில் நாரதர் சுவாமிக்கு அன்பான கேள்வி. 4 கால் கொண்ட ஜீவன் எல்லாம் நடந்து செல்கிறது, ஆனால் தவளை மட்டும் ஏன் தவழ்ந்து செல்கிறது? இப்படிக்கு வள்ளி திருமண நாடக குரூப் பாதிரிப்பட்டி. தவளை எப்படி நடந்து போகுது இல்லாம தண்ணிக்குள் நடந்து போவோம். சரி, நாரதரை பார்த்தா உங்களுக்கெல்லாம் கேள்வி இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கட்டும். இருந்தாலும் பாதி பிரதிபாதி பேசும்பொழுது தனியா நின்று ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அது நல்லது விஷயமா போய் அங்க நடக்காது. எப்ப பேசணுமோ அப்பதான் பேசணும். விவாதம் செய்யறதுக்கான நேரம் வரும். அப்ப பொழுது 2 கேள்வி கேட்டுக்கீங்க, அந்த 2 கேள்வியுமே கலந்து பேசிடுவோம். இருந்தாலும் பெண்மணியை பார்க்கும் பொழுது பெண்மணி ஏன் இங்கு வந்தால், எதற்காக இங்கு வந்தால்? முருகபெருமானே முருகு முருகு என்று முருகை நினைத்து உருகி கொண்டிருக்கின்றாள் அண்ணவள். முருகபெருமானை வெகு சீக்கிரம் அடைய வேண்டும் என்று காதலித்து இந்த வகையில பார்க்கும் பொழுது நானும் ஒருத்தருக்கு காதலிச்சிருக்கேன். காதல்னா சாதாரண காதலா? ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை ரொம்ப ஆர்வமா காதலிச்சு பாருங்க. அப்ப என் கூடவே தெரிஞ்ச என் நன்மை பக்கத்திலே இருப்பான், எந்த நேரமும் என் மேல ரொம்ப உயிரா இருப்பான். இல்லங்க தமிழ் பர்வத முனிவர்னு ஒரு முனிவர். அந்த முனிவர் பாருங்க, அவரும் அந்த பெண்ணை காதலிச்சிட்டார். 2 பேரும் ஒரு பெண்ணை காதலிச்சா எப்படி ஆகும்? என்னதுக்காக வருது? கடைசியில உங்களை மாதிரி சங்கடப்பட்டு தான் நிக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா பாருங்க, அப்ப நான் என் பாட்டன்ட்ட போயிட்டு வரேன் கேட்கிறேன். ஸ்ரீமதிங்கிற பெண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணணும். ஸ்ரீமதிங்கிற பெண்ணுக்கு நாளைக்கு சுயவரம். சுயவரம்னா என்ன தெரியுமா? ஒரு மண்டபத்திலேயோ ஒரு அரங்கத்திலேயோ மாப்பிள்ளையோ 2 பக்கமும் வரிசையா உட்காந்துருப்பாங்க. பெண் மணப்பெண்ணுடைய கையில மாலையை கொடுத்துருவாங்க. இந்த மணப்பெண் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மாலையை போடலாம். மாலையை யாருக்கு வேணா போடலாம். போட்டவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதான் சுயவரம். அப்ப நான் என்ன பண்றேன், என் பாட்டன்ட்ட போயிட்டு நாளைக்கு அந்த பெண்ணுக்கு சுயவரம் நடக்க போகுது. அந்த மண்டபத்துல நான் போய் உட்கார போறேன். உட்கார பொழுது எனக்கு அழகான முகமாகவும் என் நன்மை பர்வத முனிவருக்கு குரங்கு முகமாக வேணும்னு வர வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன, எனக்கு அழகான முகமா இருக்கணும், பர்வத முனிவருக்கு குரங்கு முகமா இருக்கணும்னு வர வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வர வாங்கின தைரியத்துல ரொம்ப பகுமானமா போயிட்டு இது மாதிரி நாற்காலியில நானும் உட்கார்ந்துருந்தேன். என் நன்மை பர்வத முனிவர் எனக்கே தெரியாம என் பாட்டில பேசிருக்கேன். அங்கேயும் சதிவில்லை, அங்கேயும் பார்த்து என்ன கேட்டிருக்காங்க. நாளைக்கு சுயவர மண்டபத்துல என் முகம் அழகான முகமா தெரியும், உங்க பேரை நாரதருடைய முகம் குரங்கு முகமா தெரியும். அவனு வர வாங்கிட்டேன். கடவுள் பார்த்தாரு, 2 பேருக்கும் ஒரே வரத்தை கொடுத்துட்டாரு. நாங்க 2 பேரும் ரொம்ப பகுமானமா உன்னைய பாரு என்னைய பாருன்னு எதுக்கு உட்காந்து சிரிச்சுக்கிறோம். நான் சிரிக்கிறேன், அட பாவி இப்படி குரங்கு முகத்தோட வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு. அவன் என்னைய பார்த்து சிரிக்கிறான், நீ இப்படி குரங்கு முகத்தோட வந்து உட்காந்துருக்கேன்னு. எங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டால பாவி நயவஞ்சகன் வந்து உட்கார்ந்தாங்க. பெண்ணு பார்த்தா ஸ்ரீமதி மாலையை கொண்டாந்து அவ வெளுத்துல போட்டு அதையும் கூட்டி போயிட்டேன். அந்த சண்டால பாவி யாரும் தெரியுமா? அவன் தான் என் பாட்டு நாராயணன். எங்க 2 பேருக்கு வர கொடுத்துட்டு காத்திருந்தே முன்னாடி நேற்று கூட்டி போன கதையை அதையும் கூட்டிட்டு போயிட்டேன். அதனால அதுல இருந்து காதலிக்கிறதை விட்டுட்டேன். ஆனா இந்த பெண்மணி முருகு முருகு என்று
முருகருமானே நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றாள். காதல் என்று தெய்வீக காதலாக இருக்க வேண்டும். இந்த காதலை திருமணமாக மாற்ற வேண்டுமே. திருமணம் என்றாலே 8 வகை திருமணம் என்று சொல்வார்கள். பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தனம், அசுரம், ராட்சசம், பைசாசம் என்று 8 வகை திருமணம். இந்த 8 வகை திருமணத்திலே காந்தனம் என்று சொல்லக்கூடிய கள வகை திருமணம். திருமணத்தை முடித்து திருக்காட்சி தர வைக்க வேண்டும். இருந்தாலும் பெண்மணி அழகை வர்ணிக்காமல் வருவது பாரம். இப்பேற்பட்ட தன்மையிலே இயற்கையோடு இணைந்து ஒரு காற்றை இந்த இடத்தில் தூதாக அனுப்பி வரக்கூடிய நபர்களை விரைவிலே சந்திக்கலாம் அப்படிங்கிறதுனால தூதுனா அந்த காலத்துல வந்து தூது எப்படி அனுப்புவாங்க? நான் அந்த பிள்ளைய காதலிக்கிறேன், எப்படியாச்சும் இந்த விஷயத்தை போய் சொல்லுன்னு ஒரு நபர்கிட்ட சொல்லுவோம்ல. ஆனா இன்னைக்கெல்லாம் நம்மள மாதிரி இல்லை. மனுஷங்களை நம்பவே கூடாது. ஆத்தாடி நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அங்கே ஒண்ணு போயிருது கடைசியில. அதனால பெண்மணிக்கு ஒரு தூதை அனுப்புவோம். பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிப்போ, தனியா அவள் இல்லாமல் நெஞ்சம் வாடுது. ஆமா மாப்பிள்ள, பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிப்போ, தனியா அவள் இல்லாமல் நெஞ்சம் வாடுது. அவள் இல்லாமல் நெஞ்சம் வாடுது. நேரம் பாருங்க, நல்லா வச்சுட்டு என்ன சாமி தப்பா பண்ண? ஒரு நாடகத்துல நடிகருக்கு பக்கம் மேலமா பக்கம் எடுத்து நடிகர் நடிகருக்கு தான் பக்கம் மேலாம், நடிகருக்கு பக்கம் மேலம். அப்ப நான் என்ன பாடுறேன்னா அதை நீங்க வாசிக்கணும். என்ன பாடுறேன்னா அதை நீங்க வாங்கி பாடணும். பாட்டுக்கு பாடலாம் வாசிக்கலாம். உங்க பாட்டுக்கு பாடினா அப்புறம் நாங்க எங்க பாட்டு தான் வாசிப்போம். இல்ல நீங்க நான் ஒரு பாட்டு பண்ணணும், நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க. நீங்க ஒரு பாட்டு மட்டும் பாடினா நாங்க ஒரு பாட்டுல பாடிருப்போம். நீங்க போட்டி பாட்டு பாடுற மாதிரி தெரியுது. போட்டியா படிச்சாதான் ஏன்னா என்கிட்ட போட்டிக்கு வரல. நீங்க நாங்க வரமாட்டோம், நீங்க வந்தா விட மாட்டோம். அது என்ன போட்டிக்கு வந்தா விட மாட்டோம்? எத்தனை பாட்டு தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? என்னப்பா நான் ஒரு 10 பாட்டு பாடுறேன். நான் ஒரு 25 பாட்டு பாடுவேன். 25? ஒரு 50 பாட்டு பாடுவேன். 25 பாட்டு. 25? அப்படியா? சரி போடுங்க பாப்போம். தானா வந்த சந்தனமே ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜு ஒரு ராணி
என்ன திருவிழா திருவிழா இப்ப இந்த நேரத்துல யானைக்கு வேஷம் போட்டு இருக்காங்க குருவில இருக்காங்க ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் வந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கு வந்தது என்ன ஏத்தி பேசுறீங்களா? எது உங்க இடம்? எது உங்க இடம்? இடத்துக்கு ஆளுக்கும் தோட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. யார் நீ யாரு? கேட்டா கேட்டா முதல்ல வரணும். நீங்க கேட்ட முதல்ல நான் கேட்டிருக்கேன். இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. உனக்கு கேட்க தெரியும், சொல்ல தெரியாதா? உங்களுக்கு கேட்க தெரியாதா? நான் கேட்கறேன் சொல்லு. நான் சொல்றேன் கேளுங்க. எதை கேட்க சொல்றேன்? எதை சொல்ல சொல்றீங்க? சரி சொல்றத சொல்லு. கேட்கறத கேளுங்க. சரி கேட்கறேன் சொல்லு. சொல்லுங்க கேட்கறேன். எதை கேட்க சொல்றேன்? எதை சொல்ல சொல்றியா? ஐயா சொன்னா தான் கேட்க முடியும். ஐயா கேட்டாதான் சொல்ல முடியும். கேள்வி முதல்லையா பதில் முதல்லையா? பதில் முதல்ல கேள்வி முதல்ல. கேள்வி ஒண்ணு இருந்தா தானே பதில் ஒண்ணு. பதில் ஒண்ணு தானே கேள்வி ஒண்ணு இருக்கு. சரி நான் கேட்கறேன். சரி நான் சொல்றேன். சரி சொல்லு. சரி கேளு. டேய் கேளுடா. சொல்லுடா. அப்படி சொல்ல மாட்டேன். யாரு? யாரு? தாங்கள் யார் என்று செந்தமிழிலே செப்பும் ஐயா. நானே செந்தமிழ் முடிச்சா போடுறேன். நான் அந்த வேலைக்கு இருக்கேன். தமிழ் தமிழ் என்று சொன்னாலே அமிழ்ந்து 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 என்று பெயர். யார் நீ? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல ஒன்று உண்டா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே. உச்சி மீது இல்லையே. சூடு சொல்ற மானம் இருக்கு. இங்க வா. என்ன சொன்னப்ப? என்ன சொன்னப்படி? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே. அடுத்த வரி உச்சி மீது வாடி விழுந்து இடி விழுந்து இடி உன் தலையில விழுணும். அடே தலை விழுது. யார் நீ? கேட்டா கேட்ட கேள்வி பதில் வரும். அது எப்படி தமிழிலே பாருங்கள் சுவை. நான் ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. கையில ஒரு உட்கார்ந்து அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகள் இருக்கு. எவ்வளவு சிறப்பு. தமிழ்ல மெய்யெழுத்து எத்தனை? மெய்யத்தா மெய்யத்தாரு மெய் எழுத்து எத்தனை? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 246. மொத்தம் எத்தனை? அதான் 246. ஆயுத எழுத்தோட 1047. 247. எப்படி பாத்தீங்களா? கை என்னையா சரியா சொன்ன உன்னை பாராட்டேன். ஏன் கிட்ட பேசுறது உங்களுக்கு பெரிய ஆள் இல்ல. உங்க கை கொடுத்தா வாங்கம்மா. உன்கிட்ட பேசுறது நான் பெரிய ஆள் இல்லை. எனக்கு எவ்வளவு ஒரு விஷயம். சரி ஏதோ நீ நல்லா பேசுற அப்படின்னு உன்னை பாராட்டுறதுனால நீ வந்து தவற இடப்படக்கூடாது. உங்க இடப்பட முடியுமா? மியூடு அப்ப நீ வாதி பிரதிவாதி. ஆமா, பிராந்தி குடிச்சா வாந்தி வரும். பிராந்தி வாந்தி. வாதி பிரதிவாதி. பிரதிவாதி யாரு? பேச தெரியாது, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல நான் கேட்கிறேன், உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? புராணம் பேசுமா? புராணம் எத்தனை வகைப்படும்? 18 புராணம். 19 புராணம். தப்பா பேசாத. சரி 18 புராணம் தான். இதிகாசம் தெரியுமா? தெரியுமே. இதிகாசம்னா என்ன? இதிகாசம்னா அதுதான் பாருங்க. மன்னால் இருந்தது மகாபாரதம். மன்னால் இருந்தது மகா. ஆமா. பெண்ணால் இருந்தது ராமாயணம். இதிகாசம் ஆமா. அது கிடையாது. அப்புறம் இதிகாசம் என்ன தெரியுமா? என்ன? அரிசியை கற்பழிப்பு புருஷன் கிடைச்ச புண்ணியம். அறிவிட முட்டாப்பனை என்ன சொல்லிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, மகாபாரதம். மகாபாரதத்துல பாஞ்சாலியோட சேலை விடுறாங்க. அதான் அதிசயம். அறிவிட முட்டாப்பனை சேலையை மட்டும் தான் இங்க உறிஞ்சாங்க, வேற தான் இங்க நடக்கல. அதுதான் அதிசயமா விடுறாங்க. அதான் சொன்னேன். சரி, புராண வித்தியாசம் தெரியும், வேற என்ன தெரியும்? என்ன பேசாம பேசுவாங்க? என்ன வாய் விட்டு
மூக்கு உடைஞ்சு தொட தொட ரத்தம் ஊத்தி போயிடும். யாருக்கு உடச்சு ஊத்துமா? அதாம்மா. தப்புமா? சரி பேசி பாப்போம். நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். சரி, நான் டேய், டேய், வந்து டேய். பேசுறேன். போடா, அறிவிட்ட முட்டாப்பளே. உனக்கு தைரியம் என்ன வேணா பேசி இங்க பாருங்க. உன்னை தானே சொல்றேன். வாடா போடா. வெக்கமா இல்ல உனக்கு? வாடா. சூடு சொன்னேன். வாடா. அறிவு கல்யாணம் உனக்கு? ஏய், அப்படித்தானே பேசுவீங்க. என்னடா பேசிக்கும் போது கோவப்பட்டேன். என்ன நம்ம பேசணும்? பேசி பொழுது பேச போவோம். நீயா நான் எனக்கு கோவம் வராதா? நீயா நான் இந்த மேடையில் பார்த்தேன். உன்கிட்ட பேசுற கோவம் வராதா? இதெல்லாம் பண்ண நீ பேச கூடாது. சரி என்ன தெரியும் உனக்கு? நீ பேச பாரு. எந்த பேச பேசுவீங்க? தம்பி கை நீட்டி பேசுற பேசுவேன். கை நீட்டி பேசுற மஞ்ச உடச்சுடா. சிவாயமான சிந்திப்போருக்கு அபாயம் ஒன்றாகவில்லை உபாயம் இதையை மதியாகமல்லா விதியை மதியாகமல்லா ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமான தொட்டு வணங்கி நான் பேசுகிறேன். பாவம் தெளிவேனும் பாவம் பருப்பும் இவைதான் வலதுக்கு நான் தருவேன். கோலத்தை துங்க கருவதற்கு தூணையே சங்க தமிழ் முன்னுத்தார். எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை வணங்கி தொடங்கணும். அம்மையே அப்போ பிள்ளாமணி என்று விளைந்த ஆரம்பதை பொய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புனையலும் தனக்கு செம்மையை ஆகிய சிவபதம் அளித்த சிவபெருமானை என்று சிவபெருமானை தொட்டு பேசுகிறேன். ஐந்து காலத்தினை ஆணை முகத்தினை இந்தி நோக்கம் விட்டனை நன்றி மறுத்தனை யாரை கொள்கை புத்திரி வைத்தல் போட்டுகின்றார். நமச்சிவாய வாழ்க நலமமாக இமைப்பொழுதும் எண்ணம் செல்லிங்காலமாக கோவிலேண்ட குருவனியவனாக ஆகமமாக நின்ற அன்னிப்பெண்ணமாக ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொன்னார்கள். பார்க்குண்டா நலமாவுண்டா மாமடரா நோக்குண்டாம் மேலுடங்காத பூக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கை என்பத தப்பாவும் சாதனம் நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சு உயிரால் அறியாமை தஞ்சமென்ற வீகம் என்றும் தாக்கும் அந்த ஆதிபராசக்தி மகாசக்தி நல்லொருளை பற்றுதல் ஐயமரம் அறிதல் என்று சொன்னார்களே. தோளுடைய செவியின் விடையேறுவோர் தூவன் மதிச்சூடி காவலுடைய துணைவை இப்படி பூத்தி என் உள்ளோக்கவர் கல்வன் ஏனுடைய மலரானுடைய நாட்களை தேர்த்து அழைச்சிருந்த பீருடைய பிரம்மாபுரமே பெம்மா நிகழ்ந்தார். வைகுண்டன் பார்க்கடலன் பரணாமன் புன்னகையன் பெருவழியன் பேரழகன் சங்கதாரி சக்கரதாரி வாழ்தாரி கதைதாரி மணிதாரி மாயதாரி புன்முகன் சுதர்சன் அழகு பாதன் அக்கறை பாதன் மகாவிஷ்ணுடைய நாமத்தை பத்தி பேசுவோம். வந்த வெளியும் வருகின்ற வழிபடியும் கதல் என்று சொல்ல கலந்தவே செந்திலக சேவகா என்ற திருநீர் அறிவோருக்கு மேவ வாராது விலை. புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்வோர் முகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு வாழ்விலே செல்வங்கள் 16 என்று சொல்லி வைத்தார்கள். நாளன் செய்யும் இனிதான் செய்யும் நாடி வந்த கோலம் செய்யும் கொடும் கூற்றியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தன் முகமும் தோளும் கடம்பினுக்கு முன்னே வந்து தோன்றினே. ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அணுகுலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசி பிடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் என்று படைப்பதற்கு அதிபதி என்னுடைய காவலன் காவலன் போற 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 போடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார் வேறவே சார 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 சரக்கு போட்டு தூக்க வெள்ளை களை கொடுத்து வெள்ளை படை போட்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் வளைய வியாசனத்தில் அரசனுடைய என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லுவார்களே. பேசுங்க ஏன் உச்சி மண்டலை துருகுது ஒண்ணு நான் பார்க்கிறேன் இருக்குது ஒண்ணு கிடைக்குமோ தாதுகு சோழி தோறும் சண்முக காடு தோறும் போதல்கள் பிரிவு தோறும் முதுமலை தலைமை தோறும் மாதவி வேலைப்புரிய வேலுது ஊதி ஒரு விழாயம் என்று பேசுங்க. அரவா மீசை கொடுவா பார்வை ஆறு முகல் கைய வச்சா தூள் மாவிகள் விடவேசி நின்றவனவன் ஓவியவன ஒழிக்க வேண்டான் தேவையை நாடி முந்தி திசுக்கு இராகி நாடி கார்கால படத்தில் வீசன் என்று அண்டக்காக்கா குண்டக்காய் ரெண்டக்கா 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 ஆள அண்டக்காக்கா குண்டக்காரி ரெண்டக்கா 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 அண்ணனை பார்த்து அப்பத்தை கேட்டு இதெல்லாம் என்ன ஆத்தோட்ட பூபதி நானடா அத்த அமரர் தோட்ட பூபதி நானா இதெல்லாம் என்ன இதெல்லாம் கவி. ஒரு கவி பேசுறது சரியா இருக்குங்க. ஆனா அந்த கவிக்கு விளக்கம் கொடுக்கணும். சலந்தாரை வீழியரும் சாகரம் நன்னை சார்ந்தால் குலமென்றே குழுதனால் பொறிகடல் வருவது உண்டு புலவர்கள் சபை கூடி புன்கவியாளன் வந்தான் என்றால் நலமென்றே குழுதனால் நவிழ்வர் ஒரு பெரிய கூட்டம் தாங்க. சலந்தாரை வீழியரும் சாகரம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சலந்தாரம்னா நல்ல நீர் சமுத்திரம் நல்ல நீர்ல சமுத்திரம் சமுத்திரம்னா கடல். அதான் பாருங்க நல்ல நீர் இருக்கும் பொழுது அந்த நல்ல நீர்ல பாருங்க கழிவு நீர் போய் கலக்கும் பொழுது அதாவது நன்னீரும் செந்நீரும் போய் கலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டும் வந்து வேலி போட்டுருமா நீருக்குமே வேலி போட்டுருமா சேர்ப்பது. எதுக்கு சொல்றேன்னா இந்த கவியோட விளக்கம் ஒரு கவி பேசுறது முக்கியம் இல்லை. சரி அந்த கவிக்கு என்ன விளக்கம்ன்றத என்ன கவிக்கு விளக்கம் சொல்லணும் நீங்க கேளுங்க நான் சொல்றேன். ஏய் வாயை கொடுத்து மாட்டிக்காதடா. மாட்டிக்க மாட்டேன். இப்ப கடைசியா என்ன கவி பண்ண நான் நிறைய பேசுறேன். அருவா பேசு கொடுவா பார்வைங்க அண்ணன் காக்க கொண்டக்காரி பேசுவேன். இதெல்லாம் புராணம் இல்ல
இதெல்லாம் புராணம் இல்ல. நான் புராணம் இல்லைன்னு. இது கூட புராணம். நான் புராணம் என்ன நிரூபிச்சு காட்டு பாப்போம். நான் நிரூபிச்சு காட்டுறேன். சரி சொல்லு. அரவா மீசை கொடுவா பார்வை ஆரம்பம் கையை வச்சாது. இது என்ன புராணம்? இது கந்த புராணம். டேய் டேய். எப்படி கந்த புராணம்? பதில் சொல்றேன். சொல்லு. சொன்னா ஏற்றுவார். சும்மா நீ ஏதாச்சும் அடிச்சுக்காத சொல்லு. சரி. அரவா மீசை கொடுவா பார்வை என்ன தெரியுமா? என்ன? திருச்செந்தூர்ல சூர சம்ஹார விழா நடக்குது. அப்ப அந்த சூரபன்மனுக்கு அரவா மீசை கொடுவா பார்வை. ஆறுமுகம் கை வச்சா தோல். ஆறுமுகம் என்ற முருகப்பெருமான் தனது கையால் வேலை கொண்டே குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் தூளாக போட்டார். தனக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்? அன்பை கொடுத்து வைத்திருக்கிறேன். அடுத்த கதையை சொல்லு. அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கா. அது சிவபுராணம். இந்த மாதிரி கந்த புராணமே முதல்ல தப்பு. அப்புறம் என்ன சிவபுராணத்துக்கு போற? சொல்லுவேன் நான் பதில். சரி சொல்லு. அண்டன் என்றால் பறந்து இருக்கின்ற உலகம். இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான். ஆமா. சிவபெருமானுக்கு 2 மனைவி. 2 மனைவியா? தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். சரி. அதைதான் சுருக்கி அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காப்பது சிவபெருமானுக்கு 2 உண்டாக்கியதான் அண்டம் காக்க கொண்டைக்காரி உண்டாக்கா. மரியாதையா ஓடி போட்டா அடிச்சு விட்டா அவனை. யாரை கூட்டிட்டு வேற என்ன? என்ன கவிதை பாத்தியா அப்பத்தை கேட்டியே? என்னடா அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டீங்கன்னா இது நீங்க பாட்டு நினைக்கிறீங்க. அப்புறம் பட்டினத்தார் புராணம். பட்டினத்தார் புராணம். என்னடா புலவன்ற? பட்டினத்தார் 9 கோடி சொத்துக்கு அதிபதி அன்னைக்கே. நவகோடி நாராயணன் ஒரு பேரு. அவ்வளவு சொத்துக்கு அவன் இருந்து மேற்கொண்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னோட மகன் மருதவான வெளியில அனுப்புறாரு சமாளிக்கிறதுக்கு. அவர் கூட போன பிள்ளைகளாம் முட்டை முட்டையா கொண்டு வந்து வீட்டுல எல்லாம் பொங்கல் கொடுக்குறாங்க. ஆனா இவரோட மகன் மருதவானன் சாதி விராட்டியை தான் உணவு கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க அவர் பார்த்து கோபப்படுறாரு. கோபப்பட்டு எல்லாம் பாட்டு உடைக்கிறாரு. உடைச்சா அது இருந்து நவரத்தினங்கள் வருது. அப்ப மகன் மருதவானன் எழுதி கொடுத்து போனான் நம்ம அம்மாட்டு. காதற்ற ஊசியும் ஆறாதுதான் கடை வலிக்கு. அப்படியே அந்த காது அந்து போன ஊசியும் நீ செத்து போயிட்டு அவனுக்கு நாளை பயன்படாது. இதை உணர்ந்த பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார போயிட்டார். சாமியார போகும்போது என்ன சொல்றாங்க? உங்க அம்மா என்ன சாவல, உங்க அம்மா சாவர வரைக்கும் இந்த நாட்டை விட்டு நீ தாழ குழந்தை நாட்டோட இல்லைன்னு. அப்ப அந்த ஊருக்குள்ள பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. இவர் பிச்சை எடுத்து சாப்பிடுறது கூட பிறந்த அக்காவுக்கு பிடிக்கல. அவ அக்கா தம்பியை கொள்ளணும் திட்டம் போடுது. அப்ப அந்த ஊர்ல இருக்க சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு அண்ணனா பாத்தியா, அண்ணனா பாத்தியா. இவரு அக்கா வந்து பாக்குறாரு. அப்பத்துல விசந்தது அக்கா கொடுத்துச்சு. இதை பார்த்த உணர்ந்த பட்டினத்தார் தன்னை சொல்லும் ஓட்டப்ப வீட்டை சொல்லும் தூக்கி வீட்டு எரிச்சார். வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது. அவர் அப்ப அந்த நெருப்பை பார்த்து ஹே 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 நான் அவன் அண்ணனை பார்த்திய அப்பத்தை கேட்டிய ஹே ஹே நான். நீ சொன்ன கதைக்கு கலைச்சு போறது நான் தான், நீ இல்ல. ஏங்க எவ்வளவு சிரமம் தப்பா சொல்லுவாங்க. நீ பேசுறது தப்பு. நான் கதையெல்லாம் தெரியுங்க, கதை புராணத்தை தெரியுங்க. அதுக்குள்ள இந்த பாட்டில் கேட்கறேன். கணேசன் மன்னன் தெளிவா ஆழ்தோட்ட பூபதி இல்லடா, அமரர் தோட்ட பூபதி இல்லடா. என்ன விளக்கம்? ஆழ்தோட்ட பூபதியில அயோத்தி மாநகர்ல அன்னைக்கு பெரிய வசதியா இருந்தார் அரிச்சந்திர. அவர் பூபதியா இருக்காரு. அது ஆழ்தோட்ட பூபதி தானடா. அவர் திரும்ப காசெல்லாம் கொடுக்க முடியாம பொண்டாட்டி புள்ளியெல்லாம் வித்துட்டு சுடுகாட்டுல காம ஆக்குறாரு. அப்ப அமரர் தோட்ட பூபதி மன்னனும் ஆழ்தோட்ட பூபதியும் நானடா, இந்த அமரர் தோட்ட பூபதியும் நானடா. இங்க பாரு, அங்க பொறுமையா இருங்க, நான் பேசுகிறேன். என்ன சொல்றேன் இங்க போய் அங்கேயே பாக்குறேன். கவி பேசுறீங்க? சரி பையன் என்ன பையன்? கவி பேசுறீங்க? பாதிரியா நீ பாட்டினேன். நீங்க விளக்கம் சொல்ல சொன்னீங்க. விளக்கம் சொல்ல நான் பேசு. அவ்வளவுதான் மூணு மாறிச்சா பேசாப்ப அரமண்டலுங்கய்யா. யார் நீங்க மேலவாசி? என்ன மேலவாசி பேரு? கழகப்பிரியன் நாரதன். யார் பேரு? நீங்க
நாரதன். ஆமா. நான் நம்பணும். நம்ப மாட்டீங்க. நாரதன். நீ யாருக்கு தெரியும்? யாரு? செட்டிநாட்டு சமயம். ஓரைய பாருங்க. எப்படி சமயக்காரன் இருக்கு? நான் மனித அறிவுரை கட்டிக்கிறீங்க. வாயை உடைச்சு போடுவீங்களா? இது என்னது இது கட்டை? சப்தத்தால கட்டை. இது சட்டதால கட்டை இல்ல. திருவிழாவில சர்க்கத்துக்கு எலுமிச்சம்பழம் முடியுது. வாய் பண்ணெல்லாம் உடைச்சு போடுவீங்க. ஓரைய பாருங்க, ஓரைய. நாராயணா என்னும் பாராயணம். பாடக்கூடிய கட்டு பாடும்பொழுது இசைக்கூடிய கருவி. இவ்வளவு நேரம் நான் பேசினேன். சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். என்ன கேட்க போற? அதெல்லாம் இருக்கிறீங்க. திருமணம் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது 3 முடிச்சு போறோம். இந்த 3 முடிச்சு என்ன காரணத்துக்காக போறோம்? அதுக்கு வந்து எனக்கு வேணும் சொல்லுங்க. என்னடா திடீர்னு கேள்வி கேட்குங்க. இவங்க நான் மட்டுமா கத்திடுறேன், நீங்களும் கத்துக்கணுமே. நல்ல என்ன, அதாவது ஏதோ ஒண்ணு நல்ல வகையில மக்களுக்கு நல்ல கருத்து பிச்சாருன்னு நினைக்கிறீங்களே, அந்த வகையில உன்னை நான் மனதார பாராட்டுறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இருந்தாலும் பாருங்க, திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். அவனுக்கு மட்டும் தான் நடக்கிறோம். கேள்வி கேட்டது நீங்க, அது சொல்றதுனா 3 முடிச்சு என்ன காரணம்? 3 முடிச்சு பாருங்க. திருமணம் நடக்கும் பொழுது இந்த 3 முடிச்சு போடுறாங்க மஞ்ச கயித்துல. ஏன் போடுறாங்க, எதனால போடுறாங்க அப்படிங்கிற காரணம் இருக்கு. அந்த காலத்துல மஞ்ச கயித்துல தாலி கட்டுவாங்க. அதுதான் கௌரவம், அதுதான் தமிழுடைய கலாச்சாரம். அதான் உண்மை. ஆனால் இன்று எல்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் சந்தையில போடுறோம். நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தாய்மாரெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கருத்தை நான் பரிமாறுறேன். யாரும் எந்த விதத்திலையும் தவறா எடுத்துக்க வேணாம். பெண்கள் மஞ்ச கயத்துல தாலி அணியும் பொழுது அது வரைக்கும் எந்த பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரவில்லை. என்னைக்கு தங்கத்துல வாங்கி மாட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி மாட்டினமோ, இன்னைக்கு நம்ம நாட்டுல பாதி பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகமே இல்லாமல் போய்விடுது. இதன் முழுமையா பாதிக்கப்பட்டதுல அவங்க தினம் குளிக்கும் போது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். அந்த மஞ்சள் கயத்துல இந்த மஞ்சளுடைய வாடை இருந்துட்டே இருக்கும். குழந்தை பால் குடிக்கும் பொழுது அந்த மஞ்சளுடைய சுவாசத்தை சுவாசிக்கும். எந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. கணவன் அருகில் படுத்திருப்பாரு, அவருக்கு அந்த சுவாசம் வரும், அவருக்கு எந்த வியாதியும் வந்ததில்லை. ஆனால் இன்று எல்லாம் சீரழிவு, எல்லாம் சீரழிவு. ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமா நான் சொல்றேன்னா, என்னை பெற்றெடுத்த தாய் அம்மா இறந்து 3 வருஷம் ஆச்சு. எங்க அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய். அது மாதிரி எந்த விதத்திலும் யாருக்கும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதன் வகையில சொல்றேன். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. திருமணம் பண்ணும் பொழுது 3 முடிச்சு போடுறாங்க, மஞ்ச கயத்துல ஏன்னு கேட்டீங்க. மணவரையில பாருங்க, அக்னி சாட்சியாக திருமணம் பண்ணுவோம். அவருக்கு முதல் முடிச்சு போடுறாங்க. யார் போடணும் முதல் முடிச்சு? ஆண்மகன். ஆண்மகன் போடணும். என்ன போடுறாங்க? அம்மா, இன்று முதல் நீ எனக்கு கட்டுப்பட்டவன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் என்னுடைய உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்டவள் நீ. 2வது முடிச்சு யார் போடுறது? அவரோட அக்காவை தங்கச்சி போடுவாங்க. ஒரு தங்கச்சியோ அக்காவோ, அதாவது இந்த மணப்பெண்ணுக்கு நாத்தனார் முறையில் உள்ளவங்க போடுவாங்க. அப்படிதானே? பிறந்த வீட்டினுடைய பெருமையை புகுந்த வீட்டுல பேசாம இருக்கணும். பேசாம இருந்தா தான் படிப்படியா அந்த புகுந்த வீட்டுக்கு பெருமை சார். அம்மா, இன்று முதல் இந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவள். 3வதா போடுறாங்க. இந்த குடும்பத்தை விட்டு என்றும் நீ என்னைக்கு பிரியக்கூடாது. எது நடந்தாலும் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இந்த 4ஐயும் தெரிந்தவளே பெண். தெரிந்து இந்த குடும்பத்தை நன்றாக நடத்த வேணும்னு தமிழன் சாதாரணமாக்கல. அன்னைக்கு அந்த உயர்ந்த இடத்துல வச்சாம் பாருங்க கலாச்சாரத்தை. அங்கேதாங்க அது நின்று பேசக்கூடியது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் தமிழருடைய கலாச்சாரம் மாறுமா? சிந்திக்க வேண்டும், நன்றாக செயல்பட வேண்டும். இதான் நீ கேட்ட கேள்வி விளக்கம். தவறு கேள்வி கேட்டேன். அதாவது இவ்வளவு நேரம் நான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஐயா, நீங்க அருமையான விளக்கம் சொன்னீங்க. நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு கருத்து சொன்னீங்க. மார்பக புற்றுநோய் அதனால ஏத்துக்கிட்டேன். அதை நான் கை தட்டினேன். சரி. ஆனால் இந்த 3 முடிச்சுக்கு நீங்க விளக்கம் சொன்னது தப்பு. 3 முடிச்சுக்கு தான் விளக்கம். அது இல்ல. சரி, என்ன விளக்கம் சொல்லு. 3 முடிச்சு. முதல் முடிச்சு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? போனவன மாமியால கொண்டு ஏண்டா இவன்
வீட்டு பக்கம் வர விடாத உள்ளத அள்ளி பரதேசி பையன். மூணா முடிச்சு அண்ணன் தம்பியே கடைசி வரைக்கும் உள்ளிக்கிறா. இந்த சண்டாள பாவி அயோக்கிய பையன். இந்த பத்தியா தமிழ் சமூகம் எப்படி எல்லாம் மாறிவிட்டது. உயர்ந்த கருத்தை தத்துவத்தை முன்னுக்குன்னு யாரும் கை தட்டல, யாருக்கும் புரியல. ஆனா நீ சொன்னது இன்னைக்கு நடக்கும் போல எல்லாருக்கும் தெரியும். புரிஞ்சுட்டு எளிமையா கை தட்டலாம். ஐயா காலையில எழுந்திரிச்சோங்க ஒரு திருமணமான பெண்ணை என்ன செய்யணும்? நல்ல கேள்வியா கேட்கிற. காலையில ஒரு திருமணமான பெண் எந்திரிச்சோன்னு முதலியா போயிட்டு வாருங்க, வாசல்களை திறக்க கூடாதான். போய் முதல்ல கொல்லை வாசலை திறக்கணுமா. பின்பு முகத்தை கழுவி தன்னுடைய காலை கடன்களை முடித்துக்கிட்டு நேரா வந்து என்ன வேணுமா, கண்ணவனுடைய காலில் தொட்டு மாங்கல்யத்தை எடுத்து கண்ணுல ஒத்து வச்சுக்கணும். இதுதான் உயர்ந்த சிந்தனை. என்னடா எப்போ எப்ப காலைல எழுந்திரிச்சு புருஷன் சொல்லுவாங்க தள்ளி போட்டு தட்டி போட்டு எக்கடி தாரின்னு கேட்டோம்னா பொறண்டு கொடுக்கப்ப குத்துச்சு காட்டி ஆணில விடுச்சு. ஆணி கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் சரிப்பா புருஷன் ஒரு இடத்துல மட்டும் மரியாதை கிடைக்கும். இங்க லோன் கம்பெனிக்காரன் லோன் கொடுக்க வர்றப்ப அது என்ன லோன் விடிவெள்ளி கிராம விடியல் விடிவெள்ளினா என்ன என்ன விடியறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளிக்கிழமை வந்து வீட்டு வாசல் கிராம விடியெல்லாம் அது கிராம விடியறதுக்கு முன்னாடி வந்து நம்ம படுத்துருக்க முடியல, நம்ம முன்னாடி அவன் படுத்துட்டு ஆத்தா எந்திரி காசு போடுறாங்க. ரொம்ப அனுபவப்பட்டு போய் ஊருக்கெல்லாம் சரி காலையில எத்தனை உங்களுக்கு கிடக்கும்? என் பொண்டாட்டில முத்திருச்சு. என்ன சரி இந்த இது இந்த லோன் எடுக்கிறதுல முத்தி ஊருக்குள்ள ஒருத்தர் வர முடியல. அன்னைக்கெல்லாம் பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தன் வந்தேன் பின்னால போயிட்டு 10 உங்களை அச்சா எனக்கு 10,000 லோன் கூட என் முடிச்சு அவனுக்கு மாதிரி சரி கொடுத்தாங்களா இல்லையா? அவன் லோன் கம்பெனிக்காரன் இருந்தாங்க. வேற யாரு? அவன் கரண்ட் பில் கணக்கெடுக்க வந்தாங்க. சண்டால பாவீங்களா? உங்க ஊர்ல அப்ப நம்பி யாரும் நடந்து வர முடியாது. போக முடியல ஊருக்குள்ள. சாமி இவ்வளவு நேரம் மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி நான் பேசுனேன். உங்களுக்கு சிந்திக்க வைக்கிற மாதிரி நீங்க பேசுனீங்க. ஒரு விஷயத்தை பற்றி கடைசியை கேட்டு நிறைவா கேட்டு அடுத்த நாள் அனுப்பிடுவோம். மனிதன் பிறப்புனா இறப்புன்னு இருந்துச்சு. இந்த உயிர் தாமரை இலையில் இருக்கக்கூடிய நீர் குமிழி மாதிரி இதெல்லாம் பட்டு விடுச்சது. அப்ப நம்ம உயிர் போயிடும். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இறந்து விட்டார். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய பிரேத உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு ஒரு மண்பானையில தண்ணியை ஊற்றி 3 ஓட்ட போடுறோம். அதை எதனால போடுறோம்? இன்னொரு விஷயம் மனசு வருத்தப்பட்டு ஒன்று நான் நேரத்தில் சொல்றேன். நம்மளை 10 மாசம் சுமந்த தாய் 10 மாசம் சுமக்க முடியல, 10 நிமிஷம்னால ஒரு மாதவனை கட்டி இருக்க முடியாது, வயிற்று வலிக்க ஆரம்பிச்சோம். 10 மாசம் தன்னுடைய சுகங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சு நமக்காகவே வீடு பொருள்படுத்தா பிள்ளையை பாதிக்கும், வீடு பொருள்படுத்தா பிள்ளையை பாதிக்கும் பொத்தி 10 மாசம் சுமந்து பெற்ற தாய். நாம விவரம் தெரிஞ்சு 10 ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் நமக்காகவே கஷ்டப்பட்டு உழைத்து ஓடாய் தெரிஞ்சு நம்ம அப்பா. அப்ப அப்பாவோ அம்மாவோ இறந்தா அவங்களுக்கு பாடகட்டி நாம சுமந்து தூக்கி போனாதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். ஆனா இன்னைக்கு நாகரிக காலத்துல சொற்களை வச்சு தள்ளிட்டு புரியல, பாவத்தை தான் நம்ம செய்யறோம். அதனால இனிமேல் அதெல்லாம் செய்யாம தாய் தகப்பன் இறந்தா நம்மளை சுமந்தவர்களை நாம் சுமந்து செல்ல வேண்டும். ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், நான் 3 ஓட்ட போறாங்க, எதனால போறாங்கன்னு புரிஞ்சு கை தட்டுறாங்க. நம்ம 3 ஓட்ட போறோம், நல்ல விஷயம் சொன்னா யாரும் எழுதிக்க மாட்டாங்க. நீ வேணா சிரிக்கிற மாதிரி சொல்லி உடனே எழுதிக்காரு. அவங்க ஏன் இப்படி தட்டாங்க? கை தட்டும் போது சிரிச்சுக்கிட்டே கை தட்டுனா ரத்தம் ஓட்ட சீரா போய் மாறவே போறதா? என்ன சொல்ற? கை தம்பி நீங்க என்னை கேள்வி மறக்கடிச்சிட்டீங்க. நான் கேட்ட கேள்வி பதில். பானையில ஓட்ட போறமே எழுதணும். ஒரு மனிதன் உருவாகினா தாயினுடைய கருவறையில் 7800 மணி நேரங்கள் 7800 மணி நேரம் தாயினுடைய கருவறையில் மனிதன் இருக்க வேண்டும். அப்ப தாய்க்கும் குழந்தைக்கு என்ன உறவு? ஆமா. குழந்தை உருவாகும் பொழுது எப்படி உருவாகும்? கருவறையில தாய்க்கும் சேய்க்கும் என்ன உறவு என்றால் தொப்புள் கொடி உறவு. ஒரு மனிதனுக்கு புஜங்கள் எத்தனை? மனுஷனுக்கு புருஷங்கன்னா புருஷன் இல்ல, புஜம் என்றால் துவாரம். எத்தனை ஓட்டைகள் சொல்லு. நவதுவாரம். நவதுவாரம் என்னென்ன? கண்கள் 2, காது 2, 4, மூக்கு நாசி 2, 6, வாய் 7, மலஜலம் 9 வாசம். அப்ப
மொத்தம் 9. இந்த 9 துவாரங்கள் ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து வெளியில பிறந்ததுக்கு அப்புறம் தான் 9 துவாரம். ஆனால் பாருங்க, தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை துவாரம் இருந்துச்சு அப்படின்னு பேசுறான். ஆனா இன்னைக்கும் பிறந்த குழந்தைய 2 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா பார்த்திருப்போம். உச்சம் தலையில எதுக்கு கழுதலும் இருக்கும். அந்த இடத்துல ஒரு விரலை வச்சு அழுத்துறீங்கன்னா ஓட்ட விழுந்து உச்சிக்குழி. அது தாயினுடைய கர்ப்பப்பையில உருவாகும் பொழுது அந்த இடத்துலயும் ஒரு மனுஷனுக்கு ஓட்டை இருந்துச்சு. அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் 9 ஓட்டை. அப்ப தலையில இருந்தது அது ஒண்ணு சேர்ந்துச்சா? சேர்ந்தா மொத்தம் 10 கணக்குல வச்சுக்கணும். தாய்க்கும் சேய்க்கும் என்ன உறவு? தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவு. முதல்ல சொன்னீங்க தொப்புள் கொடி உறவுனா அது வழியா ஒரு துவாரம். தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் குழந்தைக்கு எப்படி போய் சேரும்? அதன் வழியாக தான் போய் சேரும். அதனாலதான் அதையும் ஒரு துவாரம்னு சொல்றோம். துவாரம்னு சொன்னோம்னா மொத்தம் 11 ஆயிடுச்சா? அடுத்து கர்ப்பப்பையில உள்ள குழந்தை இருக்கும் பொழுது சுழிமுனைன்னு இந்த மூக்குக்கும் நெத்திக்கும் இடையில சரியா நடுவில் இருக்கும் சுழிமுனைன்னு ஒரு பகுதி. இன்றளவுல அந்த இடத்துல சிறிய துவாரம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். கையை வச்சு நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், சுழிமுனை அப்படின்னு பேரு. அப்ப இந்த துவாரத்தை சேர்த்தோம்னா 12. அப்ப ஒரு மனிதனுக்கு 12 துவாரங்களோடு உருவாகிறான். இந்த உலகத்தில் நீ எப்படி வருகின்றாயோ அதே மாதிரி இயற்கையோடு போய் சேர்ந்துடணும். அந்த வகையில நீ வரக்கூடிய மாதிரியே பானைங்கிற மண்பானைய உன்னுடைய உருவமா நினைச்சு இறந்த பின்பு உன்னுடைய பிரேத உணவுல 9 துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தோட இந்த உச்சியில உச்சந்தரையில இருக்கக்கூடிய துவாரம், தொப்புள் கொடி துவாரம், சுழிமுனைங்கிற துவாரம், இத 3ஐயும் சேர்த்து 12 அந்த அதே பண்ணலோட நீ இந்த உலகத்தை விட்டு போற அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்காண்டிதான் தாய்க்கும் சேய்க்கும் பாருங்க. அதனாலதான் அப்படி சொல்லிவிட்டேன். ஆமா, பானையில அதை ஓட்டை போட்டு 3 ஓட்டையில இந்த நீர் வருது தெரியுமா? கேள்வி கவனமா புரியும். நான் உங்களை கேள்வி என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? பானையில ஓட்ட வரும். ஆமா, எதனால போறோம்னா இதனாலதான் போறோம்னு சொல்லணும். அறிவட்டம் முகரை பாரு, முகரை வரை அறிவட்டம். எத்தனை மனைவி எத்தனை குழந்தைய, அந்த குழந்தைகளோட பேரை சொல்றது நாம் ஒரு அன்பு. என்ன சொல்றது? சொல்றது இல்லையா? 52 கொண்டாட்டி 60 பிள்ளை பேர் சொன்ன ஒரு பிள்ளைக்கு 10 ரூபாய் வச்சாங்கன்னா காசு கூட வருது. 58 மனைவி அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆனா எந்த கொடுத்துருங்க 58 மனைவி 60 குழந்தை கொடுத்து வச்ச மகாராஜா கொடுத்தது 60 குழந்தை. பிரமபை யுக சுத்தில பிரமோத பிரஜுபதி அன்னிஷ சிமுக பவ யுக தாது ஈஸ்வர பகதானி பிரமாதி விக்ரமஸ்திரவான சுபாட தாரண பார்த்திவ வைய சர்வஸ்த சர்வாதி விரோதி விக்ருதி கரண நந்தன விஜய ஜெய மன்மத துர்முகி கே வேண்டு விளம்பி விதாரி சுபாரி சொல்லுது. டேய் நீ வாடா இங்க வர. நீங்க பாட்டு பாடி இருந்தியா? பாட்டு பாடுறா. இதெல்லாம் என் பெத்த பிள்ளைய பேரு. தமிழ் வருடங்கள் 60 அச்சரமா கொடுத்துட்டா இந்த 52 மனைவிகளை எங்க கொடுத்துட்டா பாருங்க. சுவாமி மலையில படிக்கட்டா அச்சரமா தெரியும். ஒரு முன்னாடி வச்சே சமாளிக்க முடியல. 52 மீண்டும் முடியாம தள்ளி விட்டியே. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் ஐயா அடுத்த காலம் யாருங்க? அப்படியா? அழைத்து வாருங்கள்.